சுவாமி விவேகானந்தருடன். மேலை நாடுகளில் தமது சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு சுவாமி விவேகானந்தர் 1897 இந்தியா திரும்பினார். பக்தர்களும் சகோதர சீடர்களும் அவருக்கு சிறந்த வரவேற்பளித்தனர். சுவாமி விவேகானந்தர் அலங்கார ஊர்தியில் வந்து கொண்டிருந்தபோது சுவாமி பிரம்மானந்தர் அவருக்கு மாலை அணிவித்தார். சுவாமிஜி அவரைக் கண்டதும், குருவின் மகனை குருவாகவே எண்ணிப் போற்ற வேண்டும் என்று சொல்லியவாறு சுவாமிகளை வணங்கினார். சுவாமி பிரம்மானந்தர் உடனே, மூத்த சகோதரனை தந்தையாகவே அல்லவா எண்ணி மரியாதை செலுத்த வேண்டும் என்றவாறு சுவாமிஜியை வணங்கினார். சுவாமிஜி இந்தியாவில் தாம் மேற்கொள்ள இருக்கும் பணிகளுக்காக மேலை நாடுகளில் பெற்ற மொத்த பணத்தையும் சுவாமி பிரம்மானந்தரிடம் தந்து, எல்லா பணத்தையும் சரியான ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டேன், இப்போதுதான் எனக்கு நிம்மதி என்று கூறி பெருமூச்சு விட்டார். சுவாமிஜி சுவாமி பிரம்மானந்தர் மீதும் அவரது ஆன்மீக ஆற்றல் மீதும் அபார நம்பிக்கை வைத்திருந்தார். ஒருமுறை வெளிநாட்டைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் சுவாமிஜியை அணுகி ஆன்மீக அறிவுரை தருமாறு வேண்டினார். சுவாமிஜி அவரிடம் சுவாமி பிரம்மானந்தரை சுட்டிக்காட்டி, அங்கே ஒரு ஆன்மீக சுரங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, நாங்கள் அனைவரும் அதன் பாதுகாப்பில்தான் உள்ளோம், அதேபோல் நீங்களும் அங்கேயே செல்லுங்கள் என்று சொல்லி சுவாமிகளிடம் அனுப்பி வைத்தார். சுவாமிஜி ஆஸ்துமா மற்றும் பல்வேறு நோய்களால் அவதி வந்தார். ஒரு நாள் கிருஷ்கோஷ் சுவாமிஜியை பார்க்க பேலூர் மடம் வந்திருந்தார். சுவாமிஜி மாடியிலிருந்து இறங்கி கீழ்த்தளத்தில் உலவிக் கொண்டிருப்பதைக் கண்ட கிருஷ், உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றல்லவா கேள்விப்பட்டேன் என்று கேட்டார். சுவாமிஜி அவரிடம், நான் கண்களை மூடி கொஞ்சம் ஓய்வெடுக்க நினைத்தாலுடனே ராக்காலின் முகம்தான் எனக்கு தெரிகிறது, அவன்தான் எனது உடல்நிலையை எண்ணி மிகவும் வருத்தப்படுகிறான், நான் அப்படி இப்படி நடந்து கொண்டிருந்தால் அவனும் உற்சாகமாக இருப்பான், என்னை எப்படியாவது நோயாளியாக்கி விடுவது என்று அவன் முடிவு கட்டிவிட்டான் போலும், மற்றபடி நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றார் வேடிக்கையாக. சிறிது நேரம் கழித்து சுவாமிஜி பிரம்மானந்தரை புகழ ஆரம்பித்தார். அவர் சொன்னார், ராக்காலின் செயல்திறனைக் கண்டு நான் அசந்து போய்விட்டேன், அவர் இந்த மடத்தை எவ்வளவு அற்புதமாக நிர்வகிக்கிறான் தெரியுமா, அவன் பெரிய ராஜாங்கத்தையே ஆளவல்லவன் என்று குருதேவர் அடிக்கடி கூறுவதுண்டல்லவா. சரத் சந்திரர் சுவாமி விவேகானந்தரின் சீடராவார். அவர் அடிக்கடி பேலூர் மடம் வந்து சுவாமிஜியை சந்தித்து உரையாடுவார். சில நாட்களில் நேரமாகிவிட்டால் அவர் மடத்திலேயே தங்கிவிடுவதும் உண்டு. சுவாமிஜி அவரை மிகவும் நேசித்தார். அன்றிரவு சரத் சந்திரர் சுவாமிஜியின் அறையில் தங்கியிருந்தார். அதிகாலை 4 மணிக்கு சுவாமிஜி அவரை எழுப்பி, நீ இந்த மணியை அடித்து சாதுக்களையும் பிரம்மச்சாரிகளையும் எழுப்பு என்றார். சரத் சந்திரரும் சாதுக்கள் உறங்குகின்ற இடத்திற்கு போய் மணியை அடித்தார். அவர்கள் எழுந்து கைகால் அலம்பிவிட்டு தியானம் செய்ய கோவிலுக்கு போனார்கள். சரத் சந்திரர் சுவாமி பிரம்மானந்தரின் படுக்கைக்கு அருகிலும் சென்று மணியை பலமாக அடித்தார். திடுக்கிட்ட சுவாமிகள், அடக்கடவுளே, இவன் எங்களையெல்லாம் மடத்திலிருக்க விடமாட்டான் போலிருக்கிறதே என்று சொல்லியவாறே எழுந்து சென்றார். இந்த விஷயத்தை சரத்சந்திரர் சுவாமிஜியிடம் சொன்னபோது அவர் விழுந்து விழுந்து சிரித்தபடியே, அப்படித்தான், சரியாக செய்தாய் என்றார். பிறகு முகத்தை கழுவிவிட்டு சீடரையும் அழைத்துக் கொண்டு கோயிலுக்கு சென்றார். சுவாமி விவேகானந்தர் கங்கை நதிக்கரையில் பேலூரில் மடத்திற்காக இடம் ஒன்றை விலைக்கு வாங்கியிருந்தார். அங்கே ராமகிருஷ்ண இயக்கத்தின் தலைமை மடத்தை அமைக்க விரும்பினார் அவர். அந்த பணியின் முதல் கட்டமாக கங்கையில் படித்துறை ஒன்றையும் வெள்ளத்தை தடுக்கவல்ல மணல் மேடு ஒன்றையும் அமைக்க விரும்பினார். அதற்கான பொறுப்பை மற்றொரு சகோதர சீடரும் பொறியியல் வல்லுநருமான சுவாமி விஞ்ஞானானந்தரிடம் ஒப்படைத்தார். இவை அனைத்தையும் கட்டி முடிக்க எவ்வளவு பணம் செலவாகும் என்பதை கணக்கிட்ட சுவாமி விஞ்ஞானானந்தர் கொஞ்சம் குறைவாக மதிப்பீடு செய்துவிட்டார். வேலை முடிவதற்குள் ஏற்கனவே நிர்ணயம் செய்திருந்த தொகையை விட செலவு தாண்டி போக ஆரம்பித்தது. இதை அறிந்த சுவாமி விஞ்ஞானானந்தர் இனி என்ன செய்வது என்பது புரியாமல் சுவாமி பிரம்மானந்தரை அணுகினார். சுவாமி பிரம்மானந்தர், வேலை நடக்கட்டும் என்றும் ஏதேனும் பிரச்சனை வந்தால் தாம் பார்த்து கொள்வதாகவும் உறுதி கூறினார். பணிகள் தொடர்ந்து நடைபெற்றன. சுவாமி விவேகானந்தருக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது. தம்மிடம் சொல்லப்பட்ட தொகையை விட செலவு அதிகமாகிவிட்டதை அறிந்த அவர் கோபம் கொண்டார். சுவாமி பிரம்மானந்தரை அழைத்து கடுமையாக திட்டிவிட்டார். சுவாமிஜியின் கோபத்தை பொறுக்க முடியாத சுவாமி பிரம்மானந்தர் அழுது கொண்டே ஓடிப்போய் தமது அறைக்குள் புகுந்து கதவை மூடிக்கொண்டார். சிறிது நேரம் கழித்து சுவாமிஜி அவரது அறைக்கு சென்று கண்களில் கண்ணீர் வழிய, சகோதரா, என்னை மன்னித்துவிடு, குருதேவர் உன்னை மிகவும் நேசித்தார், அவர் உன்னிடம் கடுமையாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை, எல்லாம் தெரிந்திருந்தும் நான் அற்ப விஷயத்திற்காக உன்னிடம் கோபப்பட்டு பேசிவிட்டேன்,
நான் உன்னுடன் வாழ தகுதியற்றவனாகிவிட்டேன். எனவே இப்போதே இந்த இடத்தை விட்டு கிளம்பிச் செல்கிறேன். இமயமலையிலோ அல்லது வேறு ஏதாவது தனியான இடங்களிலோ தங்கி வாழப் போகிறேன் என்றார். இதை கேட்ட சுவாமி பிரம்மானந்தர் சுவாமிஜியை சமாதானம் செய்யத் தொடங்கினார். அவர் சுவாமிஜியிடம், அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் சுவாமிஜி, நீங்கள் திட்டுவது எங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? நீங்கள்தானே எங்கள் தலைவர், எங்களை விட்டு எங்கே போவீர்கள்? எங்களெல்லாமல் வாழ முடியுமா என்ன? என்றெல்லாம் மனமுருகப் பேசினார். ஒரு வழியாக இருவரும் கோபம் தணிந்து சமாதானமடைந்தனர். பேலூர் மடத்தில் ஒரு நாள் சுவாமிஜி மதிய உணவுக்குப் பிறகு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அவர் அருகில் சரச்சந்திர சக்கரவர்த்தி அமர்ந்திருந்தார். சுவாமிஜி தமது உடம்பை பிடித்துவிடுமாறு அவரிடம் கூறினார். சரச்சந்திரரும் குருவுக்கு சேவை செய்யும் பாக்கியம் கிடைத்த மகிழ்ச்சியில் சுவாமிஜியின் உடம்பை பிடித்துவிட ஆரம்பித்தார். ஆனால் அவர் மென்மையாக பிடித்துவிட்ட விதம் ஏனோ சுவாமிஜிக்கு பிடிக்கவில்லை. உடனே அவர் சீடரிடம், சுவாமி பிரம்மானந்தரை போய் அழைத்து வா என்று சொல்லி அனுப்பினார். சுவாமிகள் வந்ததும் சுவாமிஜி அவரிடம், ராஜா, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கிறது. இவனிடம் உடம்பை பிடித்துவிட சொன்னேன், ஆனால் அவனுக்கு சரியாக பிடித்துவிட தெரியவில்லை. எனவே நீ பிடித்துவிடு என்றார். சுவாமிஜி இவ்வாறு கூறியதுதான் தாமதம். பிரம்மானந்தர் மிகுந்த உற்சாகத்துடன் சுவாமிஜியின் விருப்பப்படியே பிடித்துவிட ஆரம்பித்தார். சுவாமிஜியும் தமது சகோதர சீடரின் சேவையை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். 2 மணி நேரத்திற்கும் மேல் சேவை செய்துவிட்டு தமது அறைக்கு கிளம்பினார் பிரம்மானந்தர். சரச்சந்திரர் சுவாமிகளை பின்தொடர்ந்து சென்று, உங்களிடம் ஒரு சந்தேகம் கேட்கலாமா என்றார். பிரம்மானந்தரும் சரி என்று தலையாட்டினார். சரச்சந்திரருடனே, நீங்களோ குருதேவரின் ஆன்மீக வாரிசு, ஆனால் சுவாமிஜி ஏன் உங்களை அவருக்கு சேவை செய்ய பணித்தார் என்றார். பிரம்மானந்தர் இதை கேட்டு சிரித்தபடியே, நீ என்ன சொல்கிறாய்? சுவாமிஜி சிவனுடைய அவதாரமே அல்லவா என்றார். சுவாமிஜிக்கும் பிரம்மானந்தருக்கும் இடையில் நிலவிய அசைக்க முடியாத பரஸ்பர நம்பிக்கையே அடிப்படையாக அமைந்திருந்தது. சுவாமிஜி கூட ஒருமுறை பிரம்மானந்தரின் இந்த நம்பகத்தன்மையை பற்றி, எல்லோரும் என்னை கைவிட்டாலும் ராஜா கடைசி வரை எனக்கு தோள் கொடுப்பான் என்று கூறினார். 1901 ஆண்டு துர்கா பூஜை ஆரம்பமாவதற்கு சில தினங்களுக்கு முன் சுவாமி பிரம்மானந்தர் பேலூர் மடத்திலுள்ள கங்கை கரையில் அமர்ந்திருந்தார். அப்போது துர்காதேவி கங்கை மீது நடந்து மடத்தை நோக்கி வருவது போன்ற காட்சியொன்றைக் கண்டார். மடத்து தோட்டத்திலுள்ள வில்வ மரத்தருகே வந்ததும் தேவி மறைந்துவிட்டாள். சிறிது நேரத்திற்குப் பின் படகில் வந்து இறங்கிய சுவாமி விவேகானந்தர் சுவாமிகளை பார்த்து, ராஜா, மடத்தில் துர்கா பூஜைக்கு ஏற்பாடு செய் என்று கூறினார். தாம் தெய்வீக காட்சியொன்றைக் கண்டதாகவும் மடத்தில் துர்கா பூஜை நடப்பதை போன்ற அனுபவம் தமக்கு ஏற்பட்டதாகவும் அப்போது சுவாமிஜி கூறினார். சுவாமிகள் உடனே தாம் கண்ட தெய்வீக காட்சியை சுவாமிஜியிடம் விளக்கினார். ஆகவே துர்கா பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை அவர்கள் விரைவில் செய்து முடித்தனர். அன்று முதல் பேலூர் மடத்தில் துர்கா பூஜை ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சுவாமி விவேகானந்தர் மகா சமாதி அடைந்தபோது சுவாமிகள் பெற்ற தாயை இழந்த குழந்தையைப் போல கதறி அழுதார். இமயமலையே என் கண்களை விட்டு திடீரென மறைந்து விட்டது போல் உள்ளதே என்று அழுது தீர்த்தார் அவர். ராமகிருஷ்ண இயக்கத்தின் தலைவராக சுவாமி விவேகானந்தரின் மறைவை தாங்க முடியாமல் அனைவரும் மனம் கலங்கி போயிருந்தனர். இந்த நிலையில் இயக்கத்தின் தலைமை பொறுப்பை சுவாமி பிரம்மானந்தர் ஏற்கும் நிலை ஏற்பட்டது. சுவாமிகள் தமது அனுபவ அறிவாலும் புத்தி தெளிவாலும் குருதேவர் வகுத்து தந்த பாதையில் இயக்கத்தை வழிநடத்தினார். அவர் துறவிகளையும் பிரம்மச்சாரிகளையும் சுயநலம் கலவாத தூய அன்பாலும் பெரும் கருணையாலும் அரவணைத்து சென்றார். இவை அனைத்தையும் விட அவருக்குள் குடிகொண்டிருந்த மகத்தான ஆன்மீக ஆற்றலால் அனைவரையும் ஆன்மீக பாதையில் முன்னேற்றமடைய செய்தார். பார்த்த மாத்திரத்திலேயே பிறருடைய குணங்களை எடை போடத் தெரிந்த அவர் முடிவெடுப்பதும் அவர்க்கேற்றவாடுதான். அவர் இளம் துறவிகளிடம், இறைவனிடம் முழு மனத்தையும் சமர்ப்பித்து விடுங்கள். உங்கள் மன ஆற்றலை விரயம் செய்யாதிருந்தால் உலகத்தையே புரட்டி போடும் அளவிற்கு நிறைய பணிகளை செய்யலாம் என்பார். இயக்கத்தில் கட்டுப்பாட்டை வளர்ப்பதில் சுவாமிகள் அதிக கவனம் செலுத்தினார். ஆனால் யாருடைய சுதந்திரத்தையும் கட்டுப்படுத்துவது போல் கடுமையான சட்டங்கள் எதையும் போடவில்லை. குமுத்பந்து சேன் எனும் பக்தர் கூறிய சம்பவம் இது.
1897 ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் துறவி சீடர்கள் பலராம் போஸ் வீட்டில் இயக்கத்தின் எதிர்காலம் குறித்து விவாதிக்க கூடினார்கள். அப்போது சுவாமி விவேகானந்தர் இயக்கத்தின் செயல்முறைகள், நிர்வாகம் சம்பந்தமாக தாமே இயற்றிய சட்டத்திட்டங்கள் ஆகியவற்றை ஒன்றை வெளியிட்டார். அது அனைவருக்கும் படிக்கத் தரப்பட்டது. சுவாமி பிரம்மானந்தர் அதை படித்துப் பார்த்து சில திருத்தங்களை செய்வார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தனர். ஆனால் பிரம்மானந்தர் ஒன்றும் பேசாமல் அமைதியாக அமர்ந்துவிட்டார். இதை கவனித்த சுவாமிஜி, ராஜா, என்ன விஷயம்? ஏன் ஒன்றும் பேசாமல் இருக்கிறாய்? இதெல்லாம் உனக்கு பிடிக்கவில்லையா என்று கேட்டார். பிரம்மானந்தர் உடனே, நரேன், அதிகமான சட்டத்திட்டங்கள் எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறினார். பிரம்மானந்தருக்கு பிடிக்காததை சுவாமிஜியும் வற்புறுத்த விரும்பவில்லை. உடனே அவர் அந்த சட்டத்திட்டங்கள் அடங்கிய காகிதத் தொகுப்பை வாங்கி தம் கையாலேயே கிழித்து போட்டுவிட்டார். ஆலம்பஜார் மடத்தில் இருந்தபோது சுவாமிஜி புதிய பிரம்மச்சாரிகளுக்காக 24 நியதிகளையும், நீலாம்பர் பாபுவின் தோட்ட வீட்டில் இருந்தபோது மடத்திற்கான பொது விதிகளையும் இயற்றினார். இவை பற்றி சுவாமி பிரம்மானந்தர் கூறினார். சுவாமிஜி சாதாரண மனநிலையிலிருந்து சொன்னவையல்ல இவை. அவர் தமது மனத்தை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று அந்த நிலையிலிருந்து கூறியதை சுவாமி சிவானந்தர் எழுதி கொண்டார். மனிதகுல நன்மைக்காக ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் கருத்துக்களை பரப்புவதற்காகவே அவர் இதனை செய்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு சேவை செய்வதற்கும் அவரது ஆன்மீக பொக்கிஷத்தின் வாரிசுகளாக ஆவதற்கும் ஆணோ பெண்ணோ பணக்காரனோ ஏழையோ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ ஒவ்வொருவருக்கும் சம உரிமை உண்டு. சுவாமிஜி விதித்துள்ள சட்டதிட்டங்களை முழு நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவற்றை உங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுங்கள். பிறகு அவற்றை எல்லா திசைகளிலும் பரப்புங்கள். அப்போது கலியுகத்தின் தீமைகள் விலகி சத்தியயுகத்தின் ஒளி பரவுவதை நீங்கள் காண்பீர்கள். மற்றொரு சமயம் சுவாமி தீரானந்தர் சுவாமிகளிடம் புதிதாக சில சட்டதிட்டங்களை கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை எடுத்துக் கூறினார். அப்போது பிரம்மானந்தர், சுவாமி விவேகானந்தர் தான் ஏற்கனவே நமக்கு தேவையான எல்லா சட்டங்களையும் ஏற்றிவிட்டாரே, புதிதாக எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டங்கள் ஏற்றுவதை விட்டுவிட்டு இன்னும் அதிகமாக அன்பு செலுத்த பழகுவோம். நெஞ்சத்தில் நிறைய பக்தியை வளர்த்துக் கொள்வோம். இறைவனை அடைய அனைவருக்கும் உதவுவோம் என்று பதிலளித்தார். சுவாமிகள் அன்பின் திருவுருவாக திகழ்ந்தார். ராமகிருஷ்ண இயக்கத்தின் முதல் தலைவரான அவர் அன்பையே பிரதான சட்டமாக அமல்படுத்தினார். இதயபூர்வமான அன்பால் அனைவரையும் அரவணைத்து சென்றார். அவர் இயக்கத்தின் செயல்பாடுகளில் அதிக கவனம் செலுத்தினார். அதைவிட துறவிகளின் ஆன்மீக வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். அவர்களின் சாதனைக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அவர் செய்து தந்தார். வட இந்தியாவில் சுவாமிகள் இயக்கத்தின் தலைவராக இருந்த காலத்தில் இந்தியா முழுவதும் பயணம் செய்து இயக்கம் மேற்கொண்டிருந்த பணிகளை மேற்பார்வையிட்டார். வாரணாசியில் ஆரம்பித்திருந்த ராமகிருஷ்ண அத்வைத ஆசிரமத்திற்கு தம்மால் முடிந்த அளவு நிதி வசூல் செய்து கொடுத்தார். கங்கலில் சுவாமி விவேகானந்தரின் சீடரான சுவாமி கல்யாணானந்தர் நோயுற்ற துறவிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 3 ஓலை குடிசைகளை அமைத்து பணியாற்றி வந்தார். சுவாமிகள் கல்கத்தா பக்தர்களின் உதவியுடன் அங்கே 15 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி சுவாமி விஞ்ஞானானந்தரின் மேற்பார்வையில் கட்டிடங்கள் சிலவற்றை எழுப்ப ஏற்பாடு செய்தார். அத்தனை பணிகளுக்கு நடுவிலும் சுவாமிகள் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் வாரணாசி, கங்கல், பிருந்தாவனம், புரி ஆகிய இடங்களில் தங்கி ஆன்மீக சாதனைகள் செய்து வந்தார். எந்தெந்த புண்ணிய தலங்களில் எந்தெந்த நேரங்களில் ஆன்மீக ஆற்றல் அதிகமாக வெளிப்படுகிறது என்பதை உணர்ந்து அவர் ஒரு நாள் கூறினார், ஆன்மீக சாதனைகள் செய்வதற்கு ஒவ்வொரு தலத்திலும் குறிப்பிட்ட சில நேரங்கள் சாதகமாக உள்ளன. பிருந்தாவனத்தில் நடுநிலவு நேரமும், வாரணாசியில் அதிகாலை 3 மணியும், புரியில் பிற்பகலும், புவனேஸ்வரம் மற்றும் வேலூர் மடத்தில் காலை 4 மணியும் சிறந்த நேரங்கள். சுவாமிகள் பிருந்தாவனத்தில் தங்கி சாதனைகள் புரிந்து வந்த காலம். அவருடன் சுவாமி துரியானந்தரும் தங்கியிருந்தார். இருவரும் ஜப தியானங்களை ஒழுங்காகவும் காலம் தவறாமலும் செய்து வந்தனர். தேவை ஏற்பட்டால் மட்டுமே பேசினர். பெரும்பாலும் மௌன விரதம் பூண்டு இறைவனை மட்டுமே நினைத்தபடி அவர்கள் வாழ்ந்து வந்தனர். பிச்சை ஏற்று வந்த உணவை இரவு 8 மணிக்கு சாப்பிட்டுவிட்டு படுத்து உறங்கினர். நடு இரவில் எழுந்து முகம் கைகால்களை அலம்பிய பின் மீண்டும் தியானம் பழகினர்.
ஒருநாள் சுவாமி பிரம்மானந்தர் நடு இரவு கழிந்த பிறகும் தியானம் செய்ய எழுந்திருக்கவில்லை. அசதியில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த அவரை படுக்கையிலிருந்து யாரோ தள்ளிவிட்டது போல் இருந்தது. அதைத் தொடர்ந்து ஒரு குரல், "இப்போது மணி 12, நீ தியானம் செய்ய ஆரம்பி" என்று அவரிடம் சொன்னது. சுவாமிகள் உடனே எழுந்து அமர்ந்தார். இன்னும் தூக்கம் கலையாத நிலையில் இருந்த அவர் சுவாமி துரியானந்தர் தான் தம்மை எழுப்பியிருப்பார் என்று நினைத்து விசாரித்தார். அவரோ தாம் சுவாமிகளை எழுப்பவில்லை என்று கூறிவிட்டார். சுவாமிகளுக்கென்றால் ஆச்சரியம். யார் தம்மை எழுப்பியிருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த போது வைணவ துறவி ஒருவர், அதாவது ஆவி, இஷ்ட மந்திரத்தை ஜபித்துக் கொண்டு தமக்கு முன்னால் நிற்பதை பார்த்தார். அந்த துறவியின் தோற்றம் சுவாமிகளின் வனத்தில் சிறிது பயத்தை உண்டாக்கியது. உடனே அவர் தமது இஷ்ட மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பித்தார். ஜபம் செய்து கொண்டே அவர் அவ்வப்போது தலையை உயர்த்தி அந்த வைணவ துறவியையும் பார்த்து கொண்டார். சுவாமிகள் இருக்கையில் அமர்ந்திருக்கும் வரையிலும் அந்த துறவியும் அவர் முன்னால் நின்று கொண்டு ஜபம் செய்தார். சிறிது காலத்திற்கு அந்த துறவியானவர் தொடர்ந்து தினமும் இதேபோல் வந்து ஜபம் செய்வது வழக்கமாயிற்று. சுவாமிகள் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி மீது அளவு கடந்த பக்தி கொண்டிருந்தார். 1912 அன்னை வாரணாசி வந்தபோது சுவாமிகள் அங்கிருந்தார். அவர் தினமும் காலையில் சென்று அன்னையை தரிசித்து வருவதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தார். அன்னை தங்கியிருந்த மாடிக்கு கூட செல்லாமல் கீழிருந்தே தமது வணக்கத்தை செலுத்திவிட்டு திரும்புவார். ஒரு நாள் கோலாப்மா சுவாமிகளிடம், "பூஜைகளின் ஆரம்பத்தில் ஏன் தேவி பூஜை செய்யப்படுகிறது என்று அன்னை கேட்கிறார்" என்றார். சுவாமிகள் அதற்கு, "பிரம்ம ஞானத்தின் திறவுகோல் தேவியிடம்தான் உள்ளது. கருணை கூர்ந்து அவள் கலவை திறக்காவிட்டால் யாரும் பிரம்மத்துடன் தொடர்பு கொள்ள முடியாது என்பதால்தான்" என்று பதில் கூறினார். ஒருநாள் அன்னை வாரணாசியிலிருந்து சுமார் 7 மைல் தொலைவில் அமைந்துள்ள சாரநாத் என்ற தலத்திற்கு சென்றார். புத்தர் தமது உபதேசத்தை ஆரம்பித்த இடம் அது. சுவாமிகளும் சில பக்தர்களும் அன்னையுடன் சென்றனர். அங்கே அமைந்துள்ள சிற்பங்களைக் கண்டு களித்தனர். வாரணாசிக்கு திரும்பும்போது அன்னை செல்வதாக இருந்த வண்டியில் சுவாமிகள் அமர்ந்து பயணம் செய்தார். அன்னை சுவாமி பிரம்மானந்தரின் வேண்டுகோளுக்கு இணங்கி வேறொரு வண்டியில் அமர்ந்து கொண்டார். சாலையில் போய்க் கொண்டிருந்த போது சுவாமிகள் சென்ற வண்டி விபத்திற்குள்ளானது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் பலத்த காயம் ஏற்படவில்லை. அன்னையிடம் இந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது. அவர் மிகுந்த வருத்தத்துடன், "இந்த விபத்து எனக்கு ஏற்பட்டிருக்க வேண்டியது. ஆனால் ராக்கால்தான் அதை முன்பே அறிந்து தன் தோள்களில் தாங்கிக் கொண்டான். என்னுடன் பல குழந்தைகள் வேறு இருந்தனர். ஒருவேளை நான் அந்த வண்டியில் பயணம் செய்திருந்தால் அவர்களுக்கெல்லாம் என்ன ஆகியிருக்குமோ யார் அறிவர்" என்று கூறினார். மகான்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தங்களை பரிசோதித்துக் கொள்வார்கள். குருதேவர் தமக்கு அகங்காரம் இருக்கிறதா என்பதை சோதித்தறிய விரும்பினார். உடனே அவர் பிறர் உபயோகப்படுத்தும் கழிப்பறையை சுத்தம் செய்து தமது பணிவை பாதுகாத்துக் கொண்டார். இதேபோன்ற சம்பவம் சுவாமி பிரம்மானந்தரின் வாழ்விலும் நடைபெற்றது. ஒருநாள் அவர் துறவிகள் சிலருடன் விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சென்றார். சுவாமிகள் பொதுவாக தூய ஆடை உடுத்தி பார்ப்பதற்கு பளிச்சென்று இருப்பார். அவர் கோயிலுக்குள் நுழையும்போது துப்புரவாளர் ஒருவர் கோயிலை பெருக்கி சுத்தம் செய்து கொண்டிருந்தார். இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று எண்ணிய சுவாமிகள் துப்புரவாளரை அணுகி தம்மிடம் விளக்குமாற்றை தருமாறு வேண்ட ஆரம்பித்தார். துறவியிடம் விளக்குமாற்றை தருவது மரியாதை குறைவான செயல் என்பதால் துப்புரவாளர் தயங்கினார். ஆனால் சுவாமிகளோ அவரிடம் நயமாக பேசி விளக்குமாற்றை வாங்கிவிட்டார். இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்த அவர், "சுமார் 2 மணி நேரம் கோயிலை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டேன். அப்போது நான் இதயத்தில் உணர்ந்த நிறைவை எப்படி வார்த்தைகளால் விளக்குவேன்? அன்று எனக்கு முழுமையான திருப்தி கிடைத்தது. கோயிலுக்கு சென்று அங்கே எழுந்தருளியுள்ள இறைவனை வெறுமனை வழிபடுவதை விட அவருடைய இடத்தை பெருக்கி சுத்தம் செய்வதில் இன்னும் அதிக மகிழ்ச்சி இருப்பதை உணர்ந்தேன்" என்றார். தென்னிந்தியாவில் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் செய்தியை தென்னிந்தியாவில் பரப்புவதற்கு 1897 சுவாமி விவேகானந்தர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தரை சென்னைக்கு அனுப்பி வைத்தார். 1908 சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் சுவாமி பிரம்மானந்தரை சென்னைக்கு அழைத்து வந்தார். அப்போது சகோதரி தேவமாதாவும் சென்னையில் இருந்தார். சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் சென்னை அன்பர்களிடம்
சுவாமி பிரம்மானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் ஆன்மீக புதல்வர் என்பதை நினைவில் வையுங்கள். அவரை பார்த்தால் குருதேவரை பார்த்ததற்குச் சமம். அவரிடம் நான் எனும் அகங்காரம் கொஞ்சமும் கிடையாது. இறைவனே அவர் வாயிலாக பேசுகிறார் என்று சொல்லி வைத்திருந்தார். சுவாமிகள் தங்குவதற்கு சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் தமது அறையை புதுப்பிட்டு தந்தார். குருமகராஜும் அவரது மகனும் உள்ளே தங்கியிருப்பார்கள். நான் வெளியே இருந்து கொண்டு அவர்களுக்கு தொண்டு செய்வேன். இதைவிட வேறு என்ன பேறு வேண்டும் என்று அவர் கூறினார். சுவாமிகளின் சென்னை வாசம் வசதியாக இருப்பதற்காக அவர் எல்லா விஷயங்களையும் தாமே முன்னின்று கவனமாக செய்தார். ஒரு அன்பர் சுவாமி ராமகிருஷ்ணானந்தரிடம் சுவாமிகளை காட்டி அவர் சொற்பொழிவு செய்வாரா என்று கேட்டார். அதற்கு சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் சிரித்தபடியே கேட்க, சொற்பொழிவினால் என்ன பயன்? அவர் சொற்பொழிவு செய்ய மாட்டார். அவரை போன்ற மகான்கள் வெறும் பார்வையாலேயே, வெறும் ஸ்பரிசத்தாலேயே மக்களுக்கு ஆன்மீக உணர்வை கொடுக்க வல்லவர்கள் என்று கூறினார். சகோதரி தேவமாதா ஒரு சம்பவத்தை விவரிக்கிறார். சுவாமி பிரம்மானந்தர் எல்லோரையும் மனம் விட்டு பாராட்டுவார். ஒரு நாள் அவர் என்னிடம் பட்டு சால்வை ஒன்றை தந்து, சகோதரி, இதில் ஆங்காங்கே ஓட்டை விழுந்து விட்டது, அதை தைத்து தர முடியுமா? குருதேவரின் இல்லற பக்தரான ராமசந்திரர் இதை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். இதற்கு நான் பெருமதிப்பு அளிக்கிறேன் என்று கூறினார். நானும் அதனை வீட்டுக்கு எடுத்துச் சென்று நாள் முழுக்க அமர்ந்து தைத்துக் கொண்டு வந்தேன். நான் அன்புடன் செய்த சேவையை அவர் வெறும் நன்றியெல்லாம் சொல்லி சிறுமைப்படுத்தவில்லை. அதே வேளையில் மற்றவர்களிடம் என்னை பற்றி உயர்வாக சொல்லி மகிழ்ந்தார். சுவாமிகள் சென்னையில் இருந்தபோது சகோதரி தேவமாதாவின் வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் விழாவிற்குச் சென்றார். அவர் சகோதரியிடம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை தமக்கு படித்துக் காட்டுமாறு கேட்டுக்கொண்டார். இயேசுவின் வாழ்க்கையை கவனமாக கேட்ட சுவாமிகள் அப்படியே அந்த புனிதரின் நினைவில் தம்மை மறந்துவிட்டார். அவரது கண்கள் திறந்த நிலையில் அலங்கார பீடத்தில் கொலுவீற்றிருந்த இயேசுவின் திருவுருவ படத்தில் நிலைத்து நின்றன. உதடுகளில் தெய்வீக புன்னகை படர்ந்திருந்தது. சுவாமிகள் உயர்வான மனநிலையில் இருப்பதை அறிந்து கொண்ட அனைவரும் ஒன்றும் பேசாமல் அமைதி காத்தனர். விழா முடிவடைந்த பிறகு விருந்து ஆரம்பமானது. உணவு அருந்திக் கொண்டிருந்த போது சுவாமிகள் தேவமாதாவிடம், இன்று நான் உனது வீட்டிற்கு வந்ததால் ஆசீர்வதிக்கப்பட்டவனானேன். நீ பைபிள் வாசித்துக் கொண்டிருந்தபோது திடீரென்று இயேசு கிறிஸ்து அலங்கார மேடை முன்பு எனக்கு காட்சியளித்தார். அப்போது அவர் நீல நிற அங்கி அணிந்திருந்தார். சிறிது நேரம் அவர் என்னுடன் பேசிக் கொண்டிருந்தார் என்றார். சுவாமி பிரம்மானந்தர் சென்னையில் தங்கியிருந்தபோது ராமேஸ்வரம், மதுரை, காஞ்சிபுரம் ஆகிய ஊர்களுக்குச் சென்று வழிபட்டார். அங்கிருந்து மதுரை சென்ற சுவாமிகள் இருவரும் அங்கே 3 நாட்கள் தங்கினர். பொதுவாக தென்னிந்திய கோயில்களில் கருவறையில் அர்ச்சகர்களைத் தவிர யாரையும் அனுமதிப்பதில்லை. ஆனால் சுவாமிகளை தேவியின் அருகில் கூட்டிச் சென்று தரிசனம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்பினார் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். எனவே ஆழ்வார் ஆழ்வார் என்று உரக்க கூவியபடியே சுவாமிகளை உள்ளே கூட்டிச் சென்றார். இருவரின் தெய்வீக தோற்றத்தாலோ அல்லது வைணவ அடியார்களான ஆழ்வார் என்று கூவியதாலோ அர்ச்சகர்கள் அவர்களை தடுக்கவில்லை. சுவாமிகள் மீனாட்சி அம்மனை கண்குளிர தரிசித்தார். அங்கே அவருக்கு தேவியின் தரிசனம் கிடைத்தது. உலக நாயகியான மீனாட்சி அங்கிருந்து என்னை நோக்கி நடந்து வருவதை நான் கண்டேன். புற உலக நினைவை இழந்தேன் என்று பின்னாளில் சுவாமிகள் கூறினார். புற உலக நினைவை இழந்து சரிய போன சுவாமிகளை 1909 ஜனவரி 20ஆம் நாள் சுவாமிகள் பெங்களூர் ராமகிருஷ்ண ஆசிரமத்தை துவக்கி வைத்தார். அப்போது விமரிசையாக கொண்டாடப்பட்ட விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். பொதுக்கூட்டத்தில் சுவாமிகள் பேசியது இங்கு மட்டுமே.